ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, பாபாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச குழந்தைகள் யார், அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பாப்தாதா சொல்ல போகிறாங்க. பிராமணர்கள் சீரீஸில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். பிராமணன் என்றாலே சத்தியமான பகவானை மகிழ்வைக்கக்கூடிய இளவரசர்கள் மற்றும் இளவரசிகள். இன்றைக்கி சத்தியமான பகவான் தன்னோட குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தார். பாபாவை சத்தியமானவர் தானே சொல்கிறோம். அதனால தான் பாப்தாதாவின் மூலம் ஸ்தாபனை செய்யப்பட்ட யுகத்தின் பெயரும் என்ன? சத்திய யுகமாகும். பாபா சொல்கிறாங்க, பாபாவின் மகிமை கூட என்னன்னு சொல்லப்படுதுன்னா சத்திய தந்தை, சத்திய ஆசிரியர், சத்குருன்னு தானே கூப்பிடுறீங்க. அப்போ அந்த சத்தியத்தின் மகிமை சதா சிரேஷ்டமானதாக இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, இந்த சத்தியமான தந்தை, உங்களுக்கு கிடைச்ச தந்தை ரொம்ப ரொம்ப சத்தியமானவர். பல ஜென்மத்துக்கு பல பிறவிக்கு பல தந்தை கிடச்சிருப்பாங்க, பல ஆசிரியர்கள் கிடச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சத்தியமானவர் நமக்கு இப்போ மட்டும்தான் கிடைக்கிறாரு. அப்போது இந்த சத்திய பாபாவின் மூலம் நீங்கள் அனைவரும் சத்திய நாராயணன் ஆவதற்காக சத்திய கதையை இப்போ கேட்டுட்ருக்கீங்க. இப்படிப்பட்ட சத்தியமான பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை குழந்தைகள் இந்த சத்தியமான பகவானை மகிழ்விக்கிறீங்க? ஏன்னா மற்ற எவ்வளோ பேரை மகிழ்விக்கிறீங்க. எல்லா மனிதர்கள் கூடயும் வாழ்ந்தீங்க, தேவதைகள் கூட வாழ்ந்திருக்கீங்க, மகான்கள் கூட வாழ்ந்திருக்கீங்க, தர்ம ஸ்தாபகர்கள் எத்தனையோ பேர் கூட வாழ்ந்திருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி சத்தியமான தந்தையை கூட இப்போ தான் வாழ்கிறீங்க. அப்போது அவரை எவ்வளவு மகிழ்ச்சி படுத்துனீங்க அவரை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவரை நம்ம மகிழ்ச்சி படுத்துகிறோன்னா அவர் சொல்கிறபடி நடக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, அதை நீங்கள் பாருங்கள், பாபாவை நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி படுத்துனீங்க. ஏன்னா இந்த மாதிரி சத்தியமான பகவானின் மிக உயர்ந்த விஷயம், அவர் எப்படி இருக்கார், அவரோட உயர்ந்த விஷயம் என்ன? அவர் பாபா சொல்கிறாங்க, சதா தாத்தான்னா வள்ளலாக இருக்கார், அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். மற்றும் விதாத்தாவாக இருக்கார். விதாத்தானா படைப்பவர். வரதாத்தா அப்படின்னா வள்ளலாக இருக்கார். விதாத்தானா படைப்பவர், படைக்கக்கூடியவராக இருக்கார். வரங்களை வழங்குபவராக இருக்கார். அதனால் அந்த மாதிரி அவர் எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கார், நம்மளுக்கு சதா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கலாம் அவர் சொல்கிறதே கிடையாது, அந்த மாதிரி நடக்கிறதும் கிடையாது. ஆனால் நம்ம தான் மாயாவோட புயலில் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து அடையாமல் இருக்கிறோம். ஸோ அப்போது அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார், வள்ளலாக அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். பொக்கிஷங்களை நம்ம தான் நிரப்பிக்கணும். அதே மாதிரி படைக்கக்கூடியவராகவும் இருக்கார், விதாத்தாவாக இருக்கார். வரங்களை படைக்கிறவர்னா வரங்களை கொடுத்து நம்மளை அப்படி படைக்கிறாரு. அப்போது திருப்தியாக இருக்கும் குழந்தைகளின் அடையாளம் என்ன? சரி, பாபா சொல்கிற மாதிரியே பாபாவுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கக்கூடிய அந்த திருப்தியாக பாபாவை மகிழ்ச்சி பண்ணாங்களே அவங்க திருப்தியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்ன? அவங்க சதா அவங்களும் தாத்தாவாக இருப்பாங்க. தாத்தானா வள்ளலாக இருப்பாங்க.
அவங்க அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதில் வந்து அப்படியே வள்ளலாக இருப்பாங்க மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்து சதா ஞான பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷங்களும் எல்லாமே தனக்குள்ள வந்து நிறைச்சி வச்சிருக்கக்கூடிய அனுபவம் வந்து அவங்க செய்வாங்க. அவங்க வந்து பொக்கிஷங்களே இல்லைங்க, இந்த மாதிரி இந்த சக்திகள், ஞானம், குணங்களோட பொக்கிஷங்களே இல்லை, ஏதாவது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு காலியாக இருக்கும் அனுபவம் வந்து அவங்களுக்கு ஒருபோதும் செய்யவே மாட்டாங்க. எந்த குணம், அதாவது ஏதாவது ஒரு குணம், சக்தி இல்லைன்னா வந்து ஞானத்தின் ஆழ்ந்த ரகசியத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த குணம், சக்தி இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து தாங்க இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதாவது ஆனால் வந்து அதோட அந்த ஞானத்தின் ஆழமான ரகசியம், ஏன்னா இந்த பாபா சொல்லக்கூடிய மகாவாக்கியம் எல்லாமே வந்து ஆழ்ந்த ரகசியம் வாஞ்சது. அதிலிருந்து அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் குணங்களின் அல்லது சக்திகளின் சதவீதம் வந்து இருக்கலாம், கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கலாம். இந்த சக்திகள் வந்து இருக்கலாம், அந்த பர்சன்டேஜ் இருக்கலாம், சதவீதம் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட குணங்கள், அதாவது ஆத்மாக்கள்கிட்ட குணங்களே இல்லை, சக்திகளோ இல்லவே இல்லைங்க. இந்த சக்தியே அவங்களுக்கு இல்லை, இந்த குணமே அவங்கள்ட்ட இல்லைன்னு அப்படி சொல்லவே முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்படி வள்ளலின் குழந்தைகள் வந்து சதா செல்வந்தர்களாக இருப்பாங்க. வள்ளல் வந்து அவர் எப்படி வந்து வள்ளலாக இருக்காரோ, அப்போ அவரோட குழந்தைகள் நம்மளும் வந்து செல்வந்தர்கள் தானே. அப்போது கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அந்த வள்ளல் தன்மை இருக்கணும் நம்மக்கிட்ட. ஏன்னா என்ன இருக்குதோ, பர்சன்டேஜ் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் வந்து எல்லாமே இருக்குது. ஞானம் இருக்குது, குணம் இருக்குது, சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது இருக்கிறத அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வள்ளல்னால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது நிறைந்து இருப்பவர்கள் அல்லது சம்பன்னமாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துலேயுமே. அதனால் சம்பன்னம் நம்ம ஆகணும். பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களா, அதாவது ரொம்ப அவரை வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா வந்து சதா வந்து வள்ளலாக இருக்கணும். எனக்கு வந்து இன்னும் டைம் வரலைங்க, நான் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, அது இருக்குங்க, எனக்கு இது சில விஷயங்கள் எனக்கு தடையாக இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம உடச்சிட்டு நமக்கு என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே கொடுத்துடணும். எல்லாமே வள்ளல் மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் சில சமயம் வந்து அந்த குஷி குறைஞ்சிருதே, அதுக்கு என்ன அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி முரளியில் பாபா சொல்லியிருக்காங்க. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை வந்து மிக மிக மதிப்பு வாய்ந்ததாகும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ரீமத்துபடி உலகத்துக்கு சேவை செய்கிறீங்க, இந்த நரகத்தையே சொர்க்கமாக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் ஏதாவது பொக்கிஷங்களை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, வள்ளல் மாதிரி இருக்கீங்கன்னா அப்போது உங்களோட வாழ்க்கை எவ்வளோ மதிப்பு மிக்கது. யார் வந்து ரொம்ப விலை உயர்ந்த விஷயங்களை கொடுக்குறாங்களோ அவங்க தானே மதிப்பு மிக்கவர்களாக ஆக முடியும். அதனால் நீங்கள் வந்து இந்த உலகத்திற்கே சேவை செய்கிறீங்க, இந்த நரகத்தையே சொர்க்கமாக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கேள்வி கேட்குறாங்க, குஷி வந்து மறைந்து விடுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? பாபா சொல்கிறாங்க, முதல்ல வந்து குஷி உங்களுக்கு குறையிறதுக்கான காரணமே நீங்கள் தேக அபிமானத்தில் வருவதின் காரணம். அதாவது தேக அபிமானம், அதாவது நான் என்ற அந்த ஈகோ, எனக்கு நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் வந்து அதை பண்ணுறேன், நான் வந்து சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த குஷி வந்து குறைஞ்சிரும். இதை தந்தை, நம்ம அப்பா தான் என்னை வந்து கருவியாக்கி இதை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி நம்ம உணரணும். நம்ம வந்து எதுவுமே பண்ணலை,
நம்ம எல்லாமே நிறைஞ்சு இருந்தாலும் நம்ம வந்து எதுவும் பண்ணலை. நம்மளுக்கு நிறைச்சவர் தான் நம்மளை கருவியை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மூலியமாக ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது வந்து பாபாவோட செயல். நம்ம மூலியமாக நம்ம ஏதாவது பண்ணுறோன்னா அது ராவணோட செயல். அதனால் தேக அபிமானம் வருவது தான் முதல் காரணமே. அப்புறம் 2வது காரணம் என்னென்னா, மனசில் ஏதாவது சந்தேகம் வந்துடுது அப்படின்னாலும் குஷி வந்து மறைஞ்சிரும். அதனால் பாபா வந்து அதுக்கு வழி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போதும் ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா வந்து உடனே பாபா கிட்ட கேளுங்க. அப்புறமேட்டு நீங்கள் அந்த தேக அபிமானத்திலேயே வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாரமாக்கிரும். அப்போது நீங்கள் வந்து ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போது எப்பயுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு இப்போது நேரடியாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மற்றும் அவருடைய மகா வாக்கியம் இப்போ வந்து சொல்லப்படுது. நான் உங்களை வந்து பாபா சொல்கிறாங்க, இறைவன் பாபானா வந்து நம்ம ஆத்மாக்கள் அனைவரின் தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கார். அவர் வந்து நம்மளையும் வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றுவதற்காக தான் இங்கே வந்திருக்காரு. அப்போது உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். பாபா நம்மளை வந்து முழு உலகத்துக்கும் எஜமானர்களாக மாற்றிட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பாபா நம்மளை அந்த மாதிரி மாற்ற வந்திருக்காரு அப்படின்னு. ஆனால் பரம்பிதா பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. நான் உலகத்திற்கே ஆனால் வந்து பாபா சொல்கிறாங்க, என்னை வந்து அப்படி தான் சொல்கிறீங்க. மனிதர்கள் எல்லாருமே வந்து நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உலகத்திற்கே எஜமானனா நான் ஆகிறது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பகவானுடைய மகா வாக்கியம் வந்து மனிதர்கள் என்னை வந்து உயர்ந்ததிலையும் உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நான் வந்து என்னுடைய குழந்தைகள் உங்களை தான் உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக மிக உயர்ந்தவர்கள். அதை நான் நிரூபித்து சொல்லுவேன். ஏன்னா கல்பத்துக்கு முன்னாடி போல் நாடகத்தின்படி தான் முயற்சி செய்ய வைக்கிறேன். நான் வந்து முன்னாடி கல்பத்தில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து முயற்சி செய்ய வச்சானோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க, பாபா கிட்ட அடிக்கடி வந்து கேளுங்க. ஏன்னா உலகம்னா என்ன, வைகுண்டம்னா என்ன, இந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து தெரியவே தெரியல. உலகம் எவ்வளவு நவாப்கள், முகலாயர்கள், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருந்துட்டு போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இந்த பாரதம் வந்து அப்படி இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா எவ்வளவு தான் பணம் உடையதாக இருந்தாலும், எவ்வளோ தான் பணம், காசு, இந்த செல்வம், டாலர்ஸு நிறைய இருந்தாலும், ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல் அவங்க இருக்கவே முடியாது. அவங்க வந்து வெள்ளை மாளிகையில் இருக்கலாம். ஆனால் இங்கே சத்தியுகத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னான மாளிகை இங்கே வந்து இருக்குது, இங்கே வந்து இருந்துச்சு. இந்த சத்தியுகத்தை பாபா தான் உருவாக்கிட்டு போனேன். இந்த உலக நாடகம் இப்போ சக்கரத்தில் இருக்குது. திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு வந்து இதே உலகத்தை சத்தியுகத்தை திரும்பவும் படைக்கிறேன். அப்போது எவ்வளவு ரத்தினங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ குஷியாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த உலக நாடக சக்கரத்தில் நீங்கள் தான் வந்து கதாநாயகியாக நடிச்சிட்ருக்கீங்க இப்போது. அதனால தான் பகவானே நேரடியாக உங்களுக்கு வந்து புரிய வச்சிட்ருக்கேன். நீங்கள் வைரங்கள் ஆகிட்டுருக்கீங்க. ஏன்னா சத்தியுகம் இருந்துச்சு, இப்போ கலியுகம் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள்னு இப்போது உங்களுக்கு புரியுதா? பகவான் அவரே அமர்ந்து புரிய வைக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும் உங்களுக்கு. உங்களுடைய இந்த படிப்பு வந்து புதிய உலகத்திற்காக தான். உங்களுடைய இந்த வாழ்க்கை வந்து அப்போ எவ்வளோ மதிப்பு வாய்ந்தது.
ஏன்னா நீங்கள் வந்து உலகத்திற்கே சேவை செஞ்சிட்ருக்கீங்க. நரகத்தை வந்து சொர்க்கமாக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தானே பாபாவை கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வாங்கன்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. சொர்க்கத்தை இப்போ ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து சொர்க்கத்தில் இருந்தீங்க இல்லையா, இப்போது இது வந்து நரகம். இந்த நரகத்தில் இருந்து மீண்டும் இப்போது சொர்க்கத்துக்கு இப்போ போயிட்டுருக்கீங்க. நரகம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த சொர்க்கத்தின் விஷயங்கள்லாம் மறந்துடுது. நீங்கள் கூட வந்து சத்தியுகத்துக்கு போனோடனே இந்த கலியுகத்தின் விஷயத்த மறந்துடுறீங்க. சங்கமயுகத்தில் பாபா வந்து இந்த மாதிரி சுகம் கொடுத்தாரு, இவ்வளோ ஆஸ்தியை கொடுத்துட்டு போனார், இந்த உலகத்தையே சத்தியமான ஒரு உலகமாக மாற்றிட்டு போனார், எங்கே பார்த்தாலும் சுகம் சாந்தி அன்பு நிறைஞ்சதாக மாற்றிட்டு போனாருன்றத நீங்கள் வந்து மறந்துடுறீங்க. சுகத்தில் வந்து நீங்கள் என்ன வந்து நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா நீங்களும் வந்து இந்த பாரஸ்நாதனாக நீங்கள் இருக்கீங்க. அதாவது இரும்பை வந்து தங்க யுகமாக மாற்றுறீங்க. அதனால் நீங்களும் வந்து பாரஸ்புரிக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் வந்து என்னை கூப்பிடவே கிடையாது சத்தியுகத்தில். ஏன்னா அங்கே அவ்வளோ சுகமாக இருந்தீங்க. அதனால் வந்து என்னோடய நினைவே உங்களுக்கு வரலை. எப்போ துவாபரிகம் வருதோ அப்போ தான் வந்து கோவிலெலாம் கட்டினீங்க. அதுவும் வைரத்தால் லிங்கத்தை உருவாக்கி கட்டினீங்க, திரும்பவும் கூப்பிட ஆரம்பிச்சிங்க. ஸோ அதனால் இது வந்து வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. இதை இப்படி தான் இந்த ட்ராமாவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போது இந்த டைம் வந்து நீங்கள் கலியுகத்தில், அதாவது இப்போ சங்கமயுகத்தில் பாபா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா இது வந்து துக்க உலகமாக இருக்குது. அப்போது வந்து பாபா வந்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஞானம் நீங்கள் கேட்டால் தானே உங்களுக்கு குஷியாக இருக்குது. அப்போது பாபா வந்து சொல்கிறாரு, கடவுளே எங்கள் கூட பேசுகிறாருன்னு இந்த ஞானத்தை நீங்கள் நல்ல விதத்தில் காதுகளை தீட்டி கேட்கணும். காதுகளையும் தூய்மையாக்கணும். காதுகள் மூலம் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் தூய்மையானதாக இருக்கணும். அசுத்தமான விஷயங்கள், அவங்க இவங்க எதை சொல்கிறாங்க, குறைகளை சொல்கிறாங்க, குப்பைகளை சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து எதையுமே காதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, சிங்கத்தின் பால் வந்து தங்க பாத்திரத்தில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஞானமும் வந்து உங்களுக்கு எப்பயுமே நினைவில் இருக்கணும். அப்படின்னா வந்து உங்களோட காது வந்து தூய்மையாக இருக்கணும். நீங்கள் இதை கேட்டுட்டு அப்புறம் வேறு விஷயங்களையும் மனிதர்கள் சொல்கிறதையும் உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போது அது வந்து உங்களை வந்து தூய்மையாக இருக்க விடாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க, இப்போ மீண்டும் அதை வந்து தாரணை செய்யணும். ஏன்னா காமம் வந்து மிகப்பெரிய எதிரி, இதன் மீது தான் வெற்றி அடையணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இது உங்களுடைய கடைசி பிறவி. இது அதே மகாபாரத சண்டை திரும்பவும் இப்போது கல்பத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இப்போது திரும்பவும் விநாசம் நடந்ததோ அதே மாதிரி இப்போ திரும்பவும் நடக்க தான் போகுது. இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகியிருக்கு. இப்போ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே குழந்தைகள், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் மீண்டும் சொர்க்கத்தில் தங்களுடைய மாளிகையை கல்பத்திற்கு முன்னாடி போலவே இப்போ உருவாக்கணும். சொர்க்கத்தை வந்து பேரடைஸ்ன்னு தானே சொல்கிறாங்க. புராணங்களில் வந்து பேரடைஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது. மானசரோவர்களில் குளித்தாங்கன்னா தேவதைகளாக ஆயிடுவாங்க. அதில் யாராச்சும் மூழ்கி எழுந்தாங்கன்னா அப்படியே அந்த ஞான சரோவர்னு சொல்கிறாங்க. அந்த ஞானத்தில் வந்து அதில் மூழ்கினாங்கன்னா வந்து அது வந்து திரும்பவும் தூய்மையாயிடுவாங்க அப்படின்றாங்க. ஆனால் உண்மையாக இந்த
ஞான மானோ சரோவர், அதை பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தின் நீங்கள் வந்து மூழ்கணும். இதில் வந்து உங்கள் காதை நல்லா தீட்டி வச்சு கேட்டு இதுலேயே மூழ்கி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து தூய்மையான அந்த தேவதையாக ஆக முடியும். இப்போது நிறைய கதைகள் வந்து இருக்குது. பாண்டவர்கள் அவங்க இவங்கன்னு நிறைய கதைகள் இருக்குது. அதனால் எந்த பாரதம் 100% செல்வம் நிறைந்ததாக இருந்துச்சோ அது இப்போது 100% இப்போது திவால் ஆயிடுச்சு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யணுமோ செய்யுங்க. சிறிய குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து புரிய வைங்க. நீங்கள் வந்து சிவ பாபாவை நினச்சிங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா கிருஷ்ணர் எப்படி உருவானார் இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது உலகத்தில். முற்பிறவியில் வந்து சிவபாபாவை அவரை நினைச்சார். உண்மையான கிருஷ்ணர் வாழ்ந்தார் இல்லையா, அவரே வந்து சிவபாபாவை நினச்சி தான் அந்த மாதிரி கிருஷ்ணர் ஆனார். அதை அவரோட ஒரு அடையாளம் தான் வந்து. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து சிவபாபாவை நினச்சி தான் வந்து தேவதையாக ஆகிட்டுருக்கீங்க. அந்த பிரம்மா வந்து அதாவது இந்த விஷ்ணு வந்து படுத்திருப்பார். அவரோட நாபியிலேருந்து அப்படியே அந்த தாமரை இலையில் வந்து அப்படியே தாமரை இதழ்களில் இந்த மலரில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி பிரம்மா உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அது உண்மை என்னென்னா விஷ்ணுவிலேருந்து பிரம்மாவாக அவர் ஆகிறது இந்த பிறப்பு தான் கடைசி பிறப்பு இல்லையா அவருக்கு, பிரம்மாவுக்கு. அப்போது அவர் முதல் பிறப்பு தான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார், ராஜ்யம் செஞ்சார். ஆனால் அவர் பிரம்மாவாக ஆகிறதுக்கு 84 பிறவி ஆச்சு. ஆனால் பிரம்மாவிலேருந்து விஷ்ணு ஆகிறதுக்கு அடுத்த பிறவியே அவர் விஷ்ணு ஆகிறாரு. பிரம்மாவிலேருந்து மீண்டும் விஷ்ணு ஆகிறதுக்கு அடுத்த பிறவி இப்போ. ஏன்னா இப்போது பாபாவை நல்லபடியாக நினச்சி அவர் வந்து தூய்மையாகி முதல் நம்பரில் பாஸ் ஆகிறதுனால அவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாரு, விஷ்ணு ஆகிறாரு. அதனால் நீங்களும் அதே மாதிரி தான் இப்போது ஆகுறீங்க. அதுக்கு அவர் வந்து எப்போ புரிஞ்சுக்கிட்டார், ஏன்னா அவரும் வந்து கீதையை படிச்சுக்கிட்டே இருந்தார். நிறைய கீதைகள், அது வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு நூலாக இருக்குது, ராயலாக இருக்குது அது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த உண்மையான இந்த ரத்தினங்களின் வியாபாரம் நீங்கள் செய்யணும். அந்த இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரத்தினங்கள் அந்த வியாபாரம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது அவ்வளோ விலை உயர்ந்த ரத்தினம். அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு சரி எதுக்கு நம்ம அந்த மாதிரியான கோடீஸ்வரனாக வாழ்ந்தார். நல்லபடியாக தான் வைரம் வியாபாரியாக இருந்தார். இந்த தாதா லேக்ராஜ் வந்து அப்படி வாழ்ந்தார். ஆனால் வந்து இதெல்லாம் புரிஞ்சக்கப்புறமேட்டு இதெல்லாம் என்னங்க இந்த ரத்தினங்கள் தான் அவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்ட்டு பட்டியை உருவாக்கிட்டார். பட்டினா வந்து ஞானம் யோகம் இதுலேயே அவங்க மூழ்கி இருந்தாங்க. ஸோ அப்போது அதே மாதிரி நீங்களும் இப்போ வந்து சொர்க்கத்திற்கு மகாராணிகளாக மாறுவதற்காக இப்போ நீங்களும் பட்டி வந்து உருவாக்கணும். பட்டி நீங்களே இப்போது உருவாக்கணும். சென்டரில் போயும் உட்காந்து நல்லபடியாக அகண்ட யோகம் பண்ணணும். இல்லை வீட்டில் வேலைகள் எந்த இது செஞ்சிட்டு இருந்தாலும், என்ன வேலைகள் கர்மா பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த கர்மத்தில் போயிட்டு நம்ம மாட்டிக்கக்கூடாது. நம்ம எந்த கர்மா செஞ்சாலும் பாபாவோட நினைவில் இருந்து செய்கிறோமா, ஆத்ம அபிமானியாக இருந்து செய்கிறோமா அப்படின்ற இதுலேயே இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து நடைமுறையில் நம்ம கொண்டு வரணும். இப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் கல்பத்துக்கு முன்னாடி கூட இந்த நிந்தனையெல்லாம் ஏற்பட்டுச்சு. பாபாவுக்கு கூட நிறைய திட்டு விழுந்துச்சு. இந்த பிரம்மா பாபாவுக்கு நிறையா திட்டு, அப்புறம் நிந்தனையும் நிறையா ஏற்பட்டுச்சு. பெயரே கெட்டு போச்சு. ஆனால் வந்து பாபா சொல்கிறாங்க இது வந்து ஒரு நாடகம். என்னவெல்லாம் நடக்குதோ அது கல்பத்துக்கு முன்னாடி போல் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு நாடகம்னா அப்படி தான் வந்து, அதாவது நிந்தனைகள் அவமானங்கள் இதெல்லாம் வந்து நடக்கும். அப்போ தான் நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். முன்னேறுவதற்காக தான் அது நடந்துகிட்ருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பிரம்ம பாபா எப்படி சகிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி நம்மளும் அதிகமாக சகிச்சுக்கணும்.
84 பிறவிகள் கணக்கு வந்து இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் வந்து இப்போது 21 பிறவிக்கு மட்டும் கிடையாது, 50 60 பிறவிகளுக்கு நீங்கள் சுகமுடையவர்களாக இருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ முயற்சி செய்யணும். இந்த ஞான ரத்தினங்களை வந்து நீங்கள் நடைமுறையில் கொண்டு வரணும். அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த ஞான ரத்தினங்களை, பொக்கிஷங்களை அப்படியே பதுக்கி வைக்கக்கூடாது. எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்குமே வந்து யுக்தியாக வந்து நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா 21 பிறவிகளுக்கு மட்டும் கிடையாது, 50 60 பிறவினா இந்த துவாபரிகம் ஃபுல்லாகவே. கலியுகம் ஆரம்பத்தில் தான் ஏதோ கொஞ்சம் வந்து அந்த துக்கத்தெல்லாம் அனுபவிச்சிருப்போம். அதனால் அவ்வளோ பிறவிகளுக்கு நம்ம இப்பொழுது தான் வாய்ப்பு. அதனால் இந்த சிருஷ்டி சக்கரத்தை வந்து எப்படி சுற்றுறது, எப்படி சுற்றுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு குஷியாக இருக்கணும் உங்களுக்குள்ளே. ஏன்னா நீங்கள் கூப்பிட்டது எதுக்காக? பாபா வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்போ நீங்கள் தூய்மையாகணும் இல்லையா? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு தான் கூப்பிட்டீங்க. அப்போது வந்த உடனே நீங்கள் தூய்மையாகணும். அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்கும் புரிய வைங்க. ஆனால் சில பேர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வெளியில் போன உடனே அந்த குஷியெல்லாம் மறைஞ்சிருது. ஏன்னா தாரணை ஆக மாட்டேங்குது. ஆனாலும் பரவாயில்ல, அவங்க திரும்ப திரும்ப அதை முயற்சி செய்ய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பாபா சொல்கிறாங்க, சார்ட்டு பார்க்கணும். நீங்கள் டெய்லியும் வந்து நம்ம பாபாவோட யோகத்தில் எவ்வளோ நேரம் இருந்தோம். ஏன்னா யோகா நம்ம கனெக்ஷன் ஏற்படணும் பாபா கூட. அந்த கனெக்ஷன் மூலமாக தான் நிறைய நன்மை இருக்குது. நான் ஆத்மான்னு உணர்ந்துட்டுருக்கோம். ஆனால் வேறு ஏதாவது விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அப்போ கனெக்ஷன் கிடைக்கல. உண்மையாக பாபா ஆத்மான்னு உணர்ந்து அவரோட அந்த ஒளியை வந்து நம்ம கண்ணு முன்னாடி அந்த புத்தி, திவ்ய புத்தி மூலமாக பார்க்கணும். பார்த்து அவர்கிட்ட இருந்து சக்தியை நம்ம அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் முட்கள்லேருந்து அதாவது தெய்வீக அந்த குணங்கள் நறுமணம் உள்ள தெய்வீகமாக நம்ம மாறுவோம். அதனால் தூய்மையாக இருக்கணும். அதுக்கு கூடவே வந்து தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யணும். ஏன்னா இது வந்து முட்கள் நிறைந்த காடு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இங்கே ஃபுல்லாகவே துக்கம்தான், முள் மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் இந்த காமம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி. இது வந்து கீதையோட வார்த்தையாகவும் இருக்குது. கீதையிலையும் இது வந்து சொல்லியிருக்காங்க, காமம் மகா சத்ரு அப்படின்னு. அதனால் நிறைய பேர் வந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையணும்னு சொல்லி நல்லா முயற்சி செஞ்சு நல்லா கேட்குறாங்க, மற்றவர்களுக்கும் சொல்கிறாங்க. ஆனால் ஐயோ மாயா அவங்கள வந்து கைவிட வச்சிருது. இங்கே எதுக்குங்க இவங்க வந்து இங்கே இருக்கவங்களுக்கும் நிறையா தாரணையே ஏற்பட மாட்டேங்குது, அது ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கையை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே வருவது நம்ம சிவபாபாவோட கனெக்ஷனில் இருக்கிறதுக்காக தான். அதை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு பாபாவுக்காக நம்ம பாபா கிட்டேருந்து அடையக்கூடிய அந்த ஆஸ்தியிலேருந்து வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அந்த ஆஸ்தி அடைவதற்காக நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே வந்து நம்மளோட சகோதரர்கள் தான். அவங்களோட முயற்சியை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளோட முயற்சியை நம்ம தான் வந்து பண்ணணும். பதிக்கெல்லாம் பதி வந்து நம்ம அப்பா சிவபாபா தான். குருக்கெல்லாம் குரு அவர் ஒருவர் மட்டும்தான். அவர் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும். அவர்கிட்ட இருந்தால் எல்லா ஆஸ்தியும் நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாருக்கும் நம்ம வந்து அன்பாக நம்ம ஸ்நேகியாக இருந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஆஸ்தி நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமான விஷயமே என்னென்னா ஆனா வந்து அப்பா. அப்புறம் அதிலே வந்து ஆஸ்தியும் நிறைஞ்சிருது. அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு ஆஸ்தி கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஆஸ்தி எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. தந்தை வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பல ஜென்மமாக உங்களுக்கு நிறைய பேர் எல்லைக்குட்பட்ட தந்தைகள் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லையற்ற தந்தை ஒருவர் தான். வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா,
நினைவுலேயே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நினைவு மூலமாக ஏற்படும் பிராப்திகளின் அனுபவம் செய்யுங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் பாபாவை நல்லபடியாக ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கிறோன்னா, அப்போது அந்த அன்பை வந்து நம்ம அனுபவம் செய்யணும். அந்த அமைதியை வந்து அனுபவம் செய்யணும். அமைதியோட அந்த கதிர்வுகள், அந்த அதிர்வலைகள் நம்மளுக்குள்ளே வருது, ஆத்மாவாகி எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நான் நினச்சிக்கிறேன். அப்போ அமைதியை நம்ம அனுபவம் செய்யணும். அப்படி அனுபவம் செஞ்சு தான் முன்னேறி நம்ம போக முடியும். அப்படியே முன்னேறி போயிட்டே இருங்க. அதை அனுபவம் பண்ணி நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதற்காக விசேஷமாக நீங்கள் வந்து நேரமும் கவனமும் கொடுங்க. இதை அனுபவம் செய்யணும் அப்படின்றதுக்காக. இங்கே சென்டருக்கு வந்தாலும் நீங்கள் வந்து நல்லா பாபாவை நினைக்கணும், அந்த அனுபவம் பண்ணணும்னு அனுபவம் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்க வந்து கடலில் அனுபவங்கள் என்ற கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மான்னு எல்லாருக்கும் தெரிய வரும். எப்படி தூய்மை, அமைதி, வாயுமண்டலத்தின் உணர்வு ஏற்படுது இல்லையா, அதே மாதிரி சிறந்த யோகி, ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் அனுபவம் ஏற்படும். இவங்க மிக சிறந்த யோகியாக இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஞானத்தின் தாக்கமும் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே ஞானம் நல்லா தான் சொல்கிறீங்க. ஆனால் வந்து யோகத்தின் சித்தி சொரூபம் அதோட தாக்கம் வந்து ஏற்படணும். அந்த பாபாவோட நினைவில் அந்த யோகத்திலே இணைஞ்சிருக்கணும். சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நினைவின் அனுபவங்களில் மூழ்கியே இருங்க. எந்த சேவை, பாபாவோட சேவைகள் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, பாபாவோட ஞானத்தை வந்து மற்றவங்களுக்கு சொன்னாலும் சரி, நினைவின் அந்த அனுபவத்தை அப்படியே அதிலே மூழ்கி இருங்க. நினைவு யாத்திரை என்ற இந்த பந்தயத்தில் முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன் என்னென்னா, வெற்றியை வந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா வந்து பிராலப்தத்தை, அதாவது இங்கேயே வந்து அதோட பலனை வந்து இங்கேயே நீங்கள் வந்து முடிச்சிடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து வெற்றி கிடைக்குது, அப்படி அந்த குஷி அப்படியே வந்து அது வெற்றி கிடச்சிருச்சு அப்படி இப்படின்னு அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னா வந்து இங்கேயே அது முடிஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா வந்து சேவை செஞ்சீங்க, நல்லா நினைவு பண்ணீங்க, ஆனால் இங்கேயே அதை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் அவ்யக்த இஷாராவில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு குழந்தைகளாகிய நீங்கள் வந்து சிறந்த எண்ணங்களின் சக்தியில் நிறைந்தவர்களாக ஆகிக்கிட்டே போகிறீங்களோ, அந்தளவுக்கு சிறந்த எண்ணங்களின் சக்திசாலி சேவையின் சொரூபம் வந்து தெளிவாக தெரியும். நீங்கள் வந்து சிறந்த எண்ணங்களின் சக்தியில் நிறைஞ்சிருக்கணும். ஒரு சிறந்த எண்ணம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதோட சக்தியில் வந்து நிறைஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து சக்திசாலி சேவையின் சொரூபம் தெளிவாக தென்படும். அப்போது வந்து மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நல்லபடியாக இது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல எண்ணங்களை உருவாக்குறீங்க, அதோட அந்த அனுபவம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது வந்து யாருக்கும் அந்த பக்கத்தில் அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து யாரோ எங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லை உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி யாரோ எங்களை கூப்பிட்றாங்க, ஏதோ தெய்வீக புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு ஒவ்வொருவரும் அனுபவம் செய்வாங்க. நீங்கள் இதை அனுபவம் செய்ய செய்ய அவங்களுக்கு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அப்புறம் எங்களுக்கு திவ்ய திருஷ்டியே கிடச்சிது, தந்தை மற்றும் இந்த இடத்த வந்து அவங்களுக்கு தெரிய வரும். தந்தை இங்கே வந்திருக்காரு, அவரோட காட்சிகள் தெரியலாம், இல்லை வந்து இந்த இடத்துக்கு வரணுன்னு அவங்களுக்கு ஒரு பிரேரணை கிடைக்கும். இந்த மாதிரி 2 விதமான அனுபவங்கள் மூலமாக மிகவுமே தீவிர வேகத்துடன் தங்களது சிறந்த புகலிடத்துக்கு போய் சேர்ந்து விடுவார்கள். அவங்க வந்து உடனடியாக இந்த 2 அனுபவங்கள் கிடைக்கும். யாரும் எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லை திவ்ய திருஷ்டி எங்களுக்கு கிடச்சிது அப்படின்ட்டு அவங்க வந்து இங்கே வந்து சேர்ந்துருவாங்க கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அன்பிலேயே மூழ்கி இருக்கீங்க அப்படின்னா வந்து அது வேஸ்ட் ஆகாது. அது மூலிமா பல பேருக்கு நன்மை ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு
சதா உங்களுக்கு பிடிச்சவங்களா நாங்கள் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களை மகிழ்விக்கிறதுனா என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.